அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கூடவே வாழைப்பழம், பால் எல்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சத்தானது. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற மில்க் ஷேக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 10 பாதாம் சேர்த்துக்குங்க. கருப்பு உலர் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த கருப்பு திராட்சைக்கு பதிலாக எல்லோ கலர் திராட்சை வச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம். பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 10 பெருச்சம்பழம் விதையை நீக்கிட்டு வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சூடான பால் 1/2 கப்பு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதை மூடி வச்சு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. இது மாதிரி சூடான பால் ஊற்றி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக ஊறி வரும். அரைக்கும் போது நல்ல மைய அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பால்லேயே ஊற வச்சு நம்ம அரைச்சி மில்க் ஷேக் குடிக்கும்போது டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இது ஊறி வரட்டும். இது கூடவே இன்னொரு பொருளும் ஊற வச்சு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் சப்ஜா விதை 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற விடுங்க. நம்ம சம்மரில் மில்க் ஷேக் குடிக்கும்போது அது கூட நம்ம இந்த சப்ஜா விதை ஊற வச்சு சேர்த்து குடிக்கும்போது இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ இது ஊறி வரட்டும். மில்க் ஷேக் செய்யறதுக்கு 2 கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. தேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதன் கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. பால் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு 2 கிளாஸ் எடுத்துக்குங்க. அதில் ஊற வச்ச சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கு ஊற்றிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.